தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது கடக ராசிக்கு ஆவணி மாத பலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். கடக ராசியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு புனர்வசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயிலியம் 1, 2, 3, 4 பாதம் உள்ள அமைப்பு உங்களுக்கு கடகராசி ஆகும். அந்த கடக ராசியில் ஆவணி மாத கிரக அடைவுகள் பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துலேயே சூரியன் ஆட்சி ஆகிறாரு. சுக்கிரன் வந்தீங்கன்னா 2ஆம் இடம், புதன் 2ஆம் இடம், 3ஆம் இடத்தில் கேது பகவானும், 6ஆம் இடத்தில் சந்திர பகவானும், உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், 9ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகு பகவானும், 11ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும், அடுத்தது மட்டும் உங்களுக்கு குரு பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போது இந்த அமைப்பு வச்சு தான் நம்ம வந்து உங்களுக்கு ஆவணி மாதம் நம்ம கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே போதுங்க, நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்புக்கு பண்புக்கு குறைவே இல்லாமல் இருக்கிறதுக்கான தன்மை அதிகமாக இருக்க போகுது. இப்போது 2ஆம் இடத்துல உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சியாகிறார். அப்போது இந்த கடக ராசியில் உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சியாகும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறார். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியே உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அப்போ 11ஆம் இடங்கள் லாபஸ்தானத்திலேயே குரு பகவான் வந்து சந்திர மங்கள யோகத்தை இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு முழுக்க உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டு யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வெளிநாட்டில் இது வரைக்கும் வேலை தேடி 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 அடைஞ்சே போச்சுங்க. இது வரைக்கும் எப்போ தான் வெளிநாடு போகிறதுனே தெரிலங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது இந்த ஆவணி மாதம் 2/11 மிக சிறப்பாக வேலை செய்யுது. அப்போது ஆவணி மாதம் வெளிநாட்டு முயற்சி பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான தன்மை அப்படி அதிகமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 11ல் குருபான் வந்துட்டாலே போதுங்க, நம்மளுக்கு பாதி பிரச்சனை கம்மி தான் சொல்லணும். ஏன்னா அங்கே 11ஆம் இடத்துல குரு பகவான் உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் அங்கே கேதுபான் வந்துட்டாலே நீங்கள் ஒரு டைமுக்கு 5 டைம் முயற்சி எடுத்தால் தான் எல்லா விஷயமுமே நடக்கும். அப்போது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அந்த குரு பகவான் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதியே 11ல் வந்து குரு பகவான் கூட சேர்ந்து உங்களுக்கு மிக நல்ல யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ இது வரைக்கும் வெளிநாட்டு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கடக ராசிக்காருக்கு வெளிநாட்டு யோகம் 100% கிடைக்க போகுது. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக நடக்க போகிறது. அப்போ தொழில் ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்களில் தொழில் செய்யறதுக்காக மிக நிதி நெருக்கடியில் சந்திச்சிருப்பீங்க. எந்த வருமானமே இல்லையே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மையாக நியாயமாக தான் நடக்கும்னு நினச்சிங்க. ஆனால் உங்கள் நண்பர்கள் வட்டாரம் மிக நிறைய ஏமாத்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அவங்க மூலியமாக நிறைய கடன் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்திலேயே ராசியாதிபதி அப்படிங்கிற சந்திர பகவானே உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போய்க்கிறாரு. அது வந்து சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போனால் நீங்கள் எந்தெந்த விஷயத்துலாம் கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ, எங்கெங்கெல்லாம் நேர்மையாக நடக்கும்னு நினைப்பீங்களோ, எங்கெங்கெல்லாம் நியாயமாக நடக்கும்னு நினைப்பீங்களோ, அது எல்லா இடத்துலையும் ஒரு தலைகுனிவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம கௌரவமாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த கௌரவத்துக்கு மட்டுமே பங்கம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம யாராட்டையும் நான் தலை நிமிர்ந்து சிறந்து வாழ நினைக்குமோ அவங்ககிட்ட ஒரு பேர் கம்பல்சரி வந்ததுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் கடகராசிக்கார பார்த்து செய்வாங்க. ஆனால் அந்த பார்த்து செஞ்சாலும் கூட நீங்கள் ஒரு சில நேரத்தில் நிறைய மன உளைச்சல் ஆகல வேண்டிய சூழ்நிலை இருக்க போகிறது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியே 8ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒரு அவமானத்துக்கு குறிக்கிற இடம். அந்த அவமானத்தில் நண்பர்கள் மூலியமாக ஒரு அவமானத்தை செஞ்சுருப்பீங்க. ஏன்னா தகுதிக்கு மீறினா ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த தகுதிக்கு அந்த கடனை கட்ட முடியாமல் வீட்டில் லோனு, ஹோம் லோனு, பயங்கரமாக மேலும் ப்ரெஷரு. இங்கே இந்தியாவில் இருக்கலாமா, வெளிநாடு தான் போயிடலாமா அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலுக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா நம்ம தொழில் செஞ்சோம், அந்த தொழிலுக்காக நம்ம வீட்டு பத்திரத்தை வைக்க வேண்டியதாக போச்சு. அந்த வீட்டு பத்திரமும் நம்மளுக்கு ஒரு பலம் இல்லாமல் போச்சு. அது என்னதான் இருந்தாலும் நம்ம யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நடு ரோட்டில் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, எல்லாரும் சேர்ந்து நடு ரோட்டில் நிறுத்திட்டாங்களே
அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கம்பல்சரி கொடுத்துருக்கும். நம்ம யார் சப்போர்ட்டுமே இல்லாமல் நிற்கிறோமே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சலையும் கொடுத்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி தொழில்ஸ்தானாதிபதி உங்களுக்கு 11 லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. அது குரு பகவான் மேலே வரும்போது இந்த ஆவணி மாதம் 2ஆம் இடத்துல சூரிய பகவான் வருமான ஸ்தானத்திலேயே உங்களுக்கு சூரியன் ஆட்சி ஆகிறார். அப்போ ஆவணி மாதம் 30 நாட்கள் தொழில் உங்களுக்கு யாரெல்லாம் தூக்கி வீசிட்டு போனாங்களோ அவங்களே வழியே வந்து உங்களோட பேசுறதுக்கான தன்மை இருக்க போகுது. இது சரி, இதெல்லாம் நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு வந்து சேர்ந்து பார்ட்னர் போட்டு செய்ய வேண்டிய தொழில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அமையும். அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும், ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 11 இருக்கார். இது நல்ல அருமையான சந்திரன். இந்த குரு மங்கள யோகத்தை நீங்கள் ஆவணி மாதம் ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அந்த காலகட்டத்தில் நண்பர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களாம் மறுபடியும் கூட சேர்ந்து வந்து தொழில் செய்யறதுக்கான தன்மை இருக்க போகுது. இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமச்சனி தான், ஆனால் அங்கே வக்கரமாகி சுப பலன் பெற்று உங்கள் 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது மிக சிறந்த யோகம். இதில் அங்கே சுப பலன் பெற்று வக்கரமாகி சனி பகவான் உங்கள் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 5ஆம் இடத்தை பார்த்தாலே பாதி பிரச்சனை கம்மி. ஏன்னா நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அனுபவிக்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு நிறைய பேர் அதிகமாக யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. ஏன்னா கல்யாணமாகி 5 வருஷம் ஆச்சுங்க, இதுவரை குழந்தையே இல்லைங்க, நான் குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணுறேங்க, எங்கே சரியான ட்ரீட்மெண்ட் போகிறதே தெரியவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற யோசனையிலேயே இருப்பீங்க. ஏன்னா வந்து ஒரு நல்ல விசேஷத்துக்கு கெட்ட விசேஷத்துக்கு போனாலும் கூட இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற யாராச்சும் கேட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இருப்பீங்க. ஏன் அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நல்ல உபசரிப்பு தன்மை கொடுக்கக்கூடிய கடகராசி, அந்த கடகராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்குனாலே அவ்வளவு அதிகம் பாதம் இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவையும் குழந்தை மேலேயே அவ்வளவு பாசமாக இருக்கும் பொழுது தன் குழந்தை மேலே நல்லா வச்சுக்கோங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக அமையறதுக்கான சந்தர்ப்பம் இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல சதவீதம் உங்களுக்கு 100% நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது. இதுக்கு 2 ரூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கர்மகாரகன் சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் வரையோ அந்த 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்புறம் 5ஆம் படத்தையும் பார்க்குறாரு. ஏன்னா சனி பகவான் ஒரு இடத்த பார்த்துட்டாரே அவர் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அது உங்கள் குழந்தைக்கு கிறிஸ்தானம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு கம்பல்சரி உங்கள் 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அது மிக உகந்த யோகத்தை கொடுக்க போகுது. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு 100% ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள குழந்தை சார்ந்த விஷயத்தை நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா நல்லபடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடும். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவி சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தத்தையே கொடுத்துட்ருக்கும். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கிறாரு. அப்போ நம்ம தப்பான வரனை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சைடு ஒரு மாதிரி மணமகன் சைடு ஒரு மாதிரி நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சிருப்பீங்க. நம்ம நினச்ச மாதிரி லைஃப் இல்லை. நம்ம என்ன தான் சொன்னாலும் கூட அவங்க மனசு சரின்னு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. அவங்க சொன்னாலும் கூட என்னுடைய மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. நான் தப்பான வரனை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு தினம் மனசு நொந்து வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இது கவலைப்படாதீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரமாக போது சேர்ந்து பேசிங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் உருவாகும். ஏன்னா குரு பகவானும் பார்க்குறாரு, குடும்பஸ்தானத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சூழ்நிலை இருக்க போகுது. எனக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடிய குடும்பம் சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மை இந்த ஆவணி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இது நடக்க போகுது. ஏன்னா திருமணம் ஆச்சுன்னா 5 வருஷம் பார்க்குறாங்க, 7 வருஷம் பார்க்குறாங்கிற ஒரு தன்மை இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா என்ன தான் பார்த்தாலும் நம்மளுக்கு எந்த வரணுமே அமையலையே, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான் ஏன்னா அப்படின்னு மட்டும் ஒரு ஃபீல் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் கடகராசிக்காக செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யலை அப்படி நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குதே அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தடி குடும்பஸ்தானாதிபதி அங்கேயே ஆட்சி ஆகிறார். அப்புறம் 7ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது 8ல் வக்கரமாகி குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் 7ஆம் அதிபதியும் கூட குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் ஆவணி 1லிருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கடக ராசிக்கு நீங்கள் மணமகள் நிச்சயிக்கப்பட போகுது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. அப்போ பார்த்திங்கன்னா இது ஒவ்வொருத்தருடைய ஜனன காலத்திலையும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் சொல்கிறது எல்லாமே
ஆவணி மாதத்துக்கு கடகராசிக்கு கோச்சார பலன் மட்டும்தான். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திசா புத்திக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர்.